மிக்ஸியில் மாவாட்டினாலும் இட்லிக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு ஆட்டலான்னு பார்க்கலாம். நான் இந்த இட்லி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த இட்லி ரைஸ் வந்து நான் 4 கப்பு வந்து ரைஸ் ஊற வச்சேன்னா காலையிலேயே ஊற வச்சிடணும். காலையிலேயே ஊற வச்சுட்டோன்னா தான் நம்ம சாயந்தரம் அரைக்கும் போது சாஃப்டாக வரும். வெறும் ரைஸை மட்டும்தான் காலையில் நான் ஊற வைப்பேன். உளுந்து ஆட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். 4 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் உளுந்து தான் சேர்த்து ஊற வைப்பேன். நம்ம எவ்வளோ 3 கிளாஸ் எடுத்தோன்னா 1.5 கிளாஸ், நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு பாதி வந்து உளுந்து எடுத்தால் போதும். ஆனால் ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வைக்கணும். அரிசியை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டோன்னே சீக்கிரமாக அரைஞ்சிரும், இல்லைன்னா லேட் ஆகும் அரைகிறதுக்கு. அதே மாதிரி உளுந்து ஆட்டும் போது மிக்சியில் ஐஸ் க்யூப்ஸோ இல்லை சில்லு தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்கள். நல்லா உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். இட்லியும் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். உளுந்து நிறையா சேர்க்கறதுனால நல்லது தான். உளுந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உளுந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நம்மளோட போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். நம்மளுக்கு ப்ரோட்டீன், அயர்ன், ஃபைபர் இது எல்லாமே இந்த உளுந்தில் நிறையாவே இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. நீங்களும் இதே மாதிரி மிக்சியில் ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.